பசங்க மெரினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனித்துவமான ஒரு குழந்தைகள் உலகத்தை காட்டுற படங்களை எடுத்த பாண்டிராஜ் அவர்கள் வந்து ஆஸ் யூஷுவல் தமிழ் சினிமா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கடைக்குட்டி சிங்கம் எதற்கும் துணிந்தவன் அந்த மாதிரியான படங்கள்லாம் எடுத்து ஓரளவுக்கு வந்து கரண்ட் ட்ரெண்டு என்ன அப்படின்னு பல்ஸ் பார்த்தாரு. குழந்தைகள் உலகத்தை பற்றியும் படம் எடுத்தாச்சு. கேங்ஸ்டர் படமும் நிறைய வந்துகிட்டு தான் இருக்குது. 2K கிட்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கதை பண்ணாலும் அது ஏதோ வலிந்து திணிச்ச மாதிரியான ஒரு விமர்சனம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாதிரி குடும்ப கதையாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் வந்து மோர் தென் 30 to 40% ஆடியன்ஸ் வந்து ஓவரால் கவர் பண்ணுற மாதிரி வரணும்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடக்கிற அந்த ஈகோ கிளாஷ் அது ரிலேட்டடான சப்ஜெக்டை வந்து எடுத்திருக்காரு. இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, சமாதானம், வாக்குவாதம், ஈகோ கிளாஷ் இதெல்லாம் வந்து எல்லா ஃபேமிலியிலையும் இருக்கிறது தான். ஆனால் அதையே கொஞ்சம் ஓவராக திணிச்ச மாதிரி இருந்தது. எஸ்பெஷலி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரொம்பவே சினிமாட்டிக்காக இருந்தது. கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற சண்டையை வந்து உண்மைக்கு நெருக்கமாக கொண்டு போகிறதுக்கு நிறைய இடத்துல முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் எங்கே அது ஓவர் டோஸ் ஆகிடுமோ அப்படின்னு வந்து பயந்து என்ன பண்ணிடுறாங்க, விஜய் சேதுபதிக்கே உரிய அந்த வழக்கமான நக்கல் நையாண்டி கலந்த கான்செப்ட் இருக்குல்ல, அதை வந்து இதில் திணிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பாண்டிராஜோடைய அந்த ஐடென்டிஃபிகேஷன் வந்து மறைஞ்சு போயிடுது. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நீயா நானாங்கிற ஈகோவில் ஆரம்பித்து யார் முதல்ல சமாதானத்துக்கு வருது அப்படிங்கிற பிரச்சனையில் கண்டினியூ ஆகுது. ஒரு கட்டத்தில் வந்து சண்டை பெருசாகும் போது ஆஸ் யூஷுவல் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான், அதெல்லாம் கரெக்டாக தான் கொண்டு போயிருக்காங்க. ஆனால் கோர்ட் ஆர்டர் வந்து டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து உணர்வுபூர்வமாக சேர்ந்துடுறோம், எந்த ஒரு ஆர்டர்னாலும் எங்களை வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ரொம்பவே டூ மச்சாக இருந்தது. எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னாலும் எங்களால் சால்வ் பண்ணிக்க முடியும், சேர்ந்துட முடியும் திரும்ப அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் படியேறினாங்க, கோர்ட்டு படியேறினாங்கன்றதுக்கு விளக்கமும் சரியாக கொடுக்கல. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 30 to 40% வந்து தேட்டரில் இருக்கிற ஆடியன்ஸ் வந்து மேரேஜ் ஆனவங்க தான். ஸோ அவங்களுடைய ரியல் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தோட கனெக்ட் ஆகிறதுனால இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து வெற்றி நோக்கி போகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனால் டைரக்டர் பாண்டிராஜ் அவர்களுடைய தனித்துவமான மேக்கிங் வந்து இதில் மிஸ் ஆகுது அப்படிங்கிறது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. தேங்க்யூ.